So, hello guys, my name is Naveen. நான் BSc Aviation கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். இங்க வந்து நான் பைதான் கோர்ஸ் முடிச்சிருக்கேன். இது வந்து என்னோட செகண்ட் பிரசன்டேஷன். ஃபர்ஸ்ட் செமினார்ல பாத்தீங்கன்னா நான் வந்து கோர் பைதான், அட்வான்ஸ் பைதான்லாம் என்னன்னு உங்களுக்கு நான் நல்லா சொல்லி கொடுத்திருப்பேன். உனக்காக இது நம்ம யாரும் இல்லன்னு நினைக்கிறேன். சரி, இது வந்து என்னோட செகண்ட் பிரசன்டேஷன். வெல்கம் டு மை பிரசன்டேஷன். செகண்ட். சோ என்னோட ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிடல் மேனேஜ்மென்ட் சிஸ்டம். இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நிறைய டாபிக்ஸ் கொடுத்தாங்க, ஈஸி கொடுத்தாங்க, மீடியம் கொடுத்தாங்க, ஹார்ட் கொடுத்தாங்க. ஆனா நான் தான் ஹார்ட் எடுத்துக்கிறேங்க, நல்லா பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். ஆனா இது நிஜமாவே எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. 7 days ஆச்சு இந்த ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு. ஆனா என்னோட எஃபர்ட் எவ்வளவு போட்டேனோ அந்த அளவுக்கு ரிசல்ட் நான் எதிர்பார்த்ததோட நல்லாவே வந்துருச்சு. நெக்ஸ்ட். சோ நான் ஃபுல்லாவே வந்து நான் அட்வான்ஸ் பைதான் யூஸ் பண்ணி தான் நான் இது பண்ணிருக்கேன். அட்வான்ஸ் பைதான்னா உங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட் ஈஸியா சொல்லிடுறேன். பைதான் லைப்ரரிஸ் இது வந்து இப்ப நீங்க ஸ்கூலுக்கு போறீங்கன்னா உங்களுக்கு தனித்தனி புக்ஸ் இருக்கும். சயின்ஸ் புக், மேத்ஸ் புக், சோசியல் புக் எல்லாம் தனித்தனியா இருக்கும். சோ எல்லா டேட்டாஸையும் கலெக்ட் பண்ணி ஒரு புக்கா கொடுத்து உங்களுக்கு வந்து புக்கா வந்து டீச் பண்ணுவாங்க. அது மாதிரி தான் இப்போ இந்த மாதிரி தனித்தனி லைப்ரரிஸ் இருக்கு. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு. இப்போ நம்பை பாத்தீங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட் மேத்ஸ் எவ்வளவு பெரிய சம்மா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய நம்பர்ஸா இருக்கட்டும், அதை வந்து ஈஸியா கால்குலேட் பண்றதுக்கு வந்து நம்பை யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் பாண்டாஸ் வந்து டேட்டா அனலிஸ்டிங்னு சொல்லுவாங்க. டேட்டா அனலிஸ்டிங்னா இப்போ அண்ணன் சொன்னாரு எக்ஸல்ல வந்து போட்டிருக்கேன் இந்த கோவிட்-19 பத்தி சொன்னாரு. சோ அத வந்து நம்ம ஈஸியா அனலைஸ் பண்றதுக்கு இந்த டேட்ல இவங்களை தேடணும், ஃபைண்ட் பண்றதுக்கு, இன்சர்ட் பண்றதுக்கு, அப்டேட் பண்றதுக்கு யூஸ் பண்றது வந்து பாண்டாஸ் பண்ணுவாங்க. அடுத்து மேட்லாப்லிப் இது வந்து பாத்தீங்கன்னா சார்ட் போடுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. பை சார்ட், பார் சார்ட், லைன் சார்ட் இந்த மாதிரி சார்ட் போடுறதுக்கு வந்து மேட்லாப்லிப். அண்ட் ஓபன் சிவி இமேஜ் ப்ராசஸிங் இப்போ ஒரு இமேஜை கொடுத்து இவங்க அனலைஸ் பண்ணி சொல்லு அப்படின்ற கமெண்ட் கொடுக்கிறதுக்கு வந்து ஓபன் சிவி யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஃபேஸ் வந்து ஃபேஸ் ஸ்கேனிங் அந்த மாதிரி இதுக்கு வந்து ஓபன் சிவி யூஸ் பண்ணுவோம். அண்ட் கேம் மேக்கர் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா நம்ம 2D கேம்ஸ் எதனாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ சப்வே டெம்பிள் அந்த மாதிரி கேம்ஸ் கிரியேட் பண்றதுக்கு பை கேம்ஸ். அண்ட் எஸ்கியூலைட் வந்து நம்மளா ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணி அதுல வந்து சேவ் பண்றதுக்கோ நம்மளா ஆட் பண்ணி காலம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அது எஸ்கியூலைட். சோ இப்போ என்னோட ப்ராஜெக்ட்டோட யூசஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு ஹாஸ்பிடல் போனீங்கன்னா அங்க ரிசப்ஷனிஸ்ட் என்னென்னலாம் பண்ணுவாங்களோ அதுதான் என்னோட ப்ராஜெக்ட்டோட யூசஸ். வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பேஷண்ட்ஸ் இப்போ ஒரு ஹாஸ்பிடலுக்கு பேஷண்ட்ஸ் வராங்க, அவங்களை ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கிறதுக்கு அண்ட் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்றதுக்கு ட்ராக் டாக்டர்ஸ்னா ஒரு என்னென்ன டாக்டர்ஸ் அவைலபிளா இருக்காங்க, என்ன டாக்டர்ஸ் பிஸியா இருக்காங்க அந்த மாதிரி செக் பண்றதுக்கு வந்து யூஸ் பண்றோம். அண்ட் ஜெனரேட் பில் அவங்களுக்கு பேஷண்ட்க்கு வந்து பில் போட்டு கொடுக்கிறது. இப்போ எக்ஸ்ரே, எம்ஆர்ஐ அந்த மாதிரி இருக்கிறது போட்டோ எடுக்கிறது அண்ட் பிடிஎஃப் வந்து நம்ம சிஸ்டம்லயே சேவ் பண்ணிக்கலாம். சோ இதுதான் நான் வந்து யூஸ் பண்ணிருக்க லைப்ரரிஸ், என் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணிருக்க லைப்ரரிஸ். அதுல சொன்னது எதுவும் யூஸ் பண்ணிருக்க மாட்டேன். ஆனா இதுல வந்து நான் டிகே என்டர் யூஸ் பண்ணிருக்கேன். டிகே என்டர் எதுக்கு யூஸ் பண்ணேன்னா ஒரு சாஃப்ட்வேர் நல்லா கிரியேட் பண்றதுக்கு பெஸ்ட்னா நான் டிகே என்டர் சொல்லுவேன். ஏன்னா நம்ம மாடர்னா பட்டன்ஸ் வச்சுக்கலாம், காம்போ பாக்ஸ் வச்சுக்கலாம், என்ன வேணா நம்ம ஆட் பண்ணிக்கிறதுக்காக டிகே என்டர் யூஸ் பண்ணிருக்கேன். சோ டிகே என்டர் மெசேஜ் பாக்ஸ் அப்படின்னா ஒரு எரர் ஏதாவது வந்துச்சுன்னா மெசேஜ் பாப்பா வர மாதிரி வைக்கிறதுக்கு மெசேஜ் பாக்ஸ். அண்ட் டிடிகேனா ஒரு காம்போ பாக்ஸ் வைக்கிறது, சர்ச் பாக்ஸ் வைக்கிறதுனா டிடிகே. அண்ட் டேட் அண்ட் டைம் வந்து ரியல் வேர்ல்டோட டேட் அண்ட் டைமை கனெக்ட் பண்றதுக்காக இந்த டேட் அண்ட் டைம் இம்போர்ட் பண்ணிருக்கேன். டைம் டெல்டானா டைம் ரேஞ்சை வந்து கால்குலேட் பண்றது. சோ இப்ப ஜனவரி 1ல இருந்து ஜனவரி 20 வரைக்கும் எனக்கு ரிசல்ட் வேணும், அந்த மாதிரி கால்குலேட் பண்றதுக்கு டைம் டெல்டா யூஸ் பண்ணிருக்கேன். அண்ட் இமேஜ் நான் விண்டோஸ்ல இருக்க இமேஜ் அக்சஸ் பண்றதுக்கு இது ரெண்டு யூஸ் பண்ணிருக்கேன். அண்ட் ரூட் ஈக்குவல் டிகேனா மெயின் விண்டோ கிரியேட் பண்றதுக்காக இந்த டிகே யூஸ் பண்றோம். அண்ட் வித்ட்ரானா இந்த process மூலமா இந்த process போணும் அப்படின்ற கமெண்ட் கொடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிருக்கேன். சோ அடுத்து இம்போர்ட் OS என்னன்னு பாத்தீங்கன்னா என்னோட சாஃப்ட்வேருக்கும் என்னோட லேப்டாப்புக்கும் கனெக்ட் பண்ற ஒரு பிரிட்ஜ் மாதிரி யூஸ் பண்றதுக்கு இம்போர்ட் OS. அடுத்து ரிப்போர்ட்ல எது யூஸ் பண்ணிருக்கேன்னா நான் பிரிண்ட் எடுக்கிற PDF வந்து இமேஜ் வேணும், லோகோ வேணும், அண்ட் பேராகிராஃப் மாதிரி வரணும், அண்ட் டேபிள்ஸ் அதுல ஆட் ஆகணும், அதெல்லாம் ஆட் பண்றது டெக்ஸ்ட்ல கலர் ஆட் பண்றதுக்காகவும் இல்ல இமேஜ்ல கலர் ஆட் பண்றதுக்காகவும் கலர்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். அண்ட் சென்டிமீட்டர்ஸ்னா இந்த சென்டிமீட்டர் எனக்கு எவ்வளவு ஸ்பேஸ் வேணும், மேல இருந்து கீழ வரைக்கும் இவ்வளவு சென்டிமீட்டர் ஸ்பேஸ் வேணும்ன்றதுக்காக யூஸ் பண்ணிருக்கேன். அண்ட் இமேஜ் ரீட் பண்றது அது மாதிரி தான் PDF ல இமேஜ் ஆட் பண்றதுக்கு. அண்ட் டேட் என்ட்ரினா நம்ம ரிப்போர்ட்டுக்கு வந்து டேட்டா செலக்ட் பண்றதுக்காக இந்த டேட் என்ட்ரின்றது யூஸ் பண்ணிருக்கேன். காம்போ பாக்ஸ்னா உங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஒரு பாக்ஸ் இருக்குதுன்னா அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா அது கீழ நிறைய டீடைல்ஸ் வரும். சோ அதுல நம்ம எது வேணா செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இதுக்காக காம்போ பாக்ஸ். அண்ட் மேட்லாப்லிப் நான் சொல்லிருக்கேன் சார்ட் கிரியேட் பண்றதுக்காக. இப்போ நீங்க எந்த ஆப் யூஸ்
ஒரு வாட்ஸ்அப் யூஸ் பண்றீங்க, ஒரு இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்றீங்க, ஒரு டிக்டாக் ஓபன் பண்றீங்க, எதுனாலுமே ஒரு 2 செகண்ட்ஸ் அந்த லோகோ வந்து ஃப்ரண்ட்ல வந்து நிக்கும். சோ அதுக்காக அந்த மாதிரி யூஸ் பண்றதுக்காக இந்த யூஸ் பண்ணிருக்கேன். இது வந்து 2 செகண்ட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். சோ ஓபன் பண்ண உடனே எங்க ஹாஸ்பிடல் லோகோ, நேம் அண்ட் பேக்ரவுண்ட்ல வந்து இந்த ஹாஸ்பிடல் லோகோவே ஒபாசிட்டி ஆட் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட். சோ இது வந்து லாகின் பேஜ். யூசர் நேம் கரெக்ட்டா பண்ணனும், பாஸ்வேர்ட் கரெக்ட்டா பண்ணனும், லாகின் அண்ட் எக்ஸிட். எக்ஸிட்னா மொத்தமா க்ளோஸ் ஆயிரும், லாகின்னா அடிச்சு போகும். சோ நான் குறிப்பிட்ட பாஸ்வேர்ட் தான் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். யாராலும் அக்சஸ் பண்ண முடியாது. சோ கொஞ்சம் குறிப்பிட்ட யூசர் நேம் குறிப்பிட்ட பாஸ்வேர்ட் தான் யூஸ் பண்ணிருக்கேன். அப்படி தப்பா இருந்துச்சா அது வந்து எரர் மெசேஜ் காட்டும். சோ லாகின் பண்ணா இதான் என்னோட டேஷ்போர்ட் பேஜ். டேஷ்போர்ட் பேஜ்ல பாத்தீங்கன்னா அதான் சொன்ன மாதிரி பேஷண்ட், டாக்டர், அப்பாயின்ட்மென்ட், பில்லிங், ரிப்போர்ட். இதுல லாக் அவுட்னா திருப்பி லாகின் ஸ்கிரீனுக்கே போகும், எக்ஸிட்னா பேக் வந்துரும். அவங்களுக்கு என்ன டிசீஸால வந்திருக்காங்க, அவங்க ஜெண்டர், இமேஜ் வேணா நம்ம அப்லோட் இமேஜ் கொடுத்து இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணா சேவ் ஆயிரும். வியூ பேஷண்ட் லிஸ்ட்னா அட் சொல்றேன், க்ளோஸ்னா பேக் டேஷ்போர்ட்லயே வந்து. சோ இதான் வியூ பேஷண்ட் லிஸ்ட். சும்மா நார்மலா தான் இருக்கும். நம்ம என்னென்ன பேஷண்ட் ஆட் பண்ணிருக்கோம், அவங்க என்னென்ன டிசீஸ்க்காக வந்திருக்காங்க அதெல்லாம் காட்டும். இப்போ நம்ம அதை கிளிக் பண்ணோம்னா அவங்க ஆட் பண்ண இமேஜ், அவங்களுக்கு கொடுத்த ஐடி, அவங்க நேம், ஏஜ் எல்லாமே ஷோ ஆகும். சோ இப்போ இதுல உங்களுக்கு எரர் இருக்கு, அவங்க ஏஜ் நம்ம தப்பா அடிச்சிட்டோம் அப்படின்னா எடிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணோம்னா அவங்க அந்த ஏஜ் நம்ம நம்பர் எதனால நம்ம எடிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல நம்ம டெலீட் பண்ணோம்னா அந்த பேஷண்ட் காலம்ஸ்ல டெலிட் ஆயிரும். அண்ட் க்ளோஸ்னா பேக் டு பேஷண்ட் பண்ணி. அதே மாதிரி தான் சேம் பேஷண்ட் மாதிரி தான் இருக்கும். நம்ம டாக்டர் வந்து அவைலபிளா இருக்காங்களா, பிஸியா இருக்காங்களா, இந்த ஸ்டேட்டஸ்லாம் காட்டும். அண்ட் நீங்க வந்து நம்ம சர்ச் பண்ணணும்னா சர்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எடிட் பண்ணா கூட நம்ம எடிட் பண்ணிக்கலாம். சோ இது வந்து அப்பாயின்ட்மென்ட் மாடியூல். அப்பாயின்ட்மென்ட் மாடியூல் வந்து ஒரு டாக்டர் வச்சு ஒரு பேஷண்ட்க்கு நம்ம அப்பாயின்ட்மென்ட் போடணும்னா இந்த அப்பாயின்ட்மென்ட் மாடியூல் யூஸ் பண்ணுவோம். அப்பாயின்ட்மென்ட் புக்கிங். சோ அப்பாயின்ட்மென்ட் புக்கிங்னா செலக்ட் பேஷண்ட் காம்போ பாக்ஸ் தான் கிரியேட் பண்ணிருக்கேன். எனக்குள்ள சின்ன முக்குறி மாதிரி வந்தது ஃபுல்லாமே காம்போ பாக்ஸ் தான் வரும். இப்போ நம்ம கிளிக் பண்ணோம்னா அவங்க பேஷண்ட் பேரு, அவங்களோட ஐடி அந்த மாதிரி வரும். அப்படி இல்ல செலக்ட் பேஷண்ட் கொடுத்தோம்னா வியூ பேஷண்ட் லிஸ்ட் டைரக்டா போய் அங்க போய் செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். டாக்டர் அது மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனா இப்போ செலக்ட் டாக்டர்னு கொடுக்கிறப்போ நமக்கு என்ன மாதிரி டாக்டர்ஸ் கிரியேட் ஆவாங்கன்னா அவைலபிளா இருக்கவங்க கூட தான் வருவாங்க. பிஸியா இருக்கவங்க இல்ல லாக் அவுட்ல இருக்கவங்க அவங்கள வர மாட்டாங்க. அவைலபிளா இருக்கவங்க கூட தான் வருவாங்க. அடுத்து நம்ம என்ன டேட்டுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும் போட்டுக்கலாம். அடுத்து டைம், அடுத்து இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிறது. அடுத்து நோட்ஸ் வந்து ஆப்ஷனல் தான். அடுத்து புக் அப்பாயின்மெண்ட் கொடுத்தா புக் ஆயிரும். இது வந்து அப்பாயின்மெண்ட் லிஸ்ட் நம்ம போட்ட புக் பண்ண அப்பாயின்மெண்ட் லிஸ்ட். சோ இதுல தான் நான் வந்து ரியல் டைம் வந்து நான் ஆட் பண்ணிருக்கேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த அப்பாயின்மெண்ட்ல 12ல இருந்து 1 வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பெண்டிங்ல காட்டும். இப்போ 12 to 1 அந்த டைமுக்குள்ள போயிடுச்சுன்னா ஆன் கோயிங் காட்டும். ஸ்டேட்டஸ் வந்து ஆன் கோயிங் காட்டும். அப்புறம் 1 ஆஃப்டர் 1க்கு தாண்டி போயிடுச்சுன்னா கம்ப்ளீட்டட்னு காட்டும். சோ இதுல வந்து நான் ரியல் டைம் யூஸ் பண்ணிருக்கேன். அதே மாதிரி நம்ம கேன்சல் பண்ணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம். டெலிட் அப்பாயின்மெண்ட், அந்த அப்பாயின்மெண்ட் வேண்டாம் அப்படினா டெலிட் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணா பண்ணிக்கலாம். இப்போ 500ல 250 மட்டும் பே பண்றாங்க அப்படினா 250 கொடுத்து பே கொடுத்தோம்னா இங்க வந்து 250 இருக்கும், ஹிஸ்டரிக்கு வந்து 750 போயிடும். சோ இதான் பெரிய ஹிஸ்டரி. இதுல வந்து ஸ்டேட்டஸ் வந்து பெய்டுன்னு காட்டும், பெண்டிங் அமௌண்ட் இருந்துச்சுன்னா பெண்டிங்னு காட்டும். நம்ம பேஷண்ட் வேணா சர்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அமௌண்ட் எல்லாம் என்னன்னு காட்டும். இப்போ கிளிக் பண்ணேன்னா அந்த டீடைல்ஸ் எல்லாம் வரும், பேஷண்ட் இமேஜோட வரும். சோ இப்போ நம்ம பில்ல டெலிட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நம்ம பிரிண்ட் கொடுத்தோம்னா இது வந்து நம்ம விண்டோஸோட ஒரு பிடிஎஃப் வந்து நமக்கு வந்து விண்டோஸ்ல சேவ் ஆகும். சோ இப்படி தான் பிடிஎஃப் வந்து சேவ் ஆகும். ஹாஸ்பிடல் நேம், அட்ரஸ் அண்ட் எந்த டேட்டுக்கு நம்ம பில் பிரிண்ட் எடுத்துருக்கோம், பேஷண்டோட இமேஜ், அவங்க என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து டாக்டர் சிக்னேச்சர் எல்லாம் ஆட் பண்ணி ஒரு பிடிஎஃப் நமக்கு வந்துடும். இது பிரிண்ட் எடுக்கணும்னா கூட எடுத்துக்கலாம். இதுல காம்போ பாக்ஸ் ஆட் பண்ணிருக்கேன். இதை நம்ம சூஸ் பண்ணோம்னா ஒரு கேலண்டர் பேஜ் வந்து நிற்கும். அந்த கேலண்டர்ல நம்ம என்ன டேட் வேணுமோ அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா அந்த டேட் வந்து இங்க அப்லோட் ஆகும். ஜெனரேட் கொடுத்தோம்னா ஜெனரேட் ஆகும். ஸோ ஜெனரேட் ஆன ரிப்போர்ட் இப்படி தான் இருக்கும். எவ்வளவு பேஷண்ட் அன்னைக்கு ஆட் பண்ணிருக்காங்க, ஒரு நாளைக்கு இப்போ ஒரு பேஷண்ட் ஆட் ஆயிருக்காங்க, ஒரு டாக்டர் புதுசா வந்திருக்காங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் போயிருக்கு, எத்தனை அப்பாயின்மெண்ட் கம்ப்ளீட் ஆயிருக்கு, கேன்சல் ஆயிருக்கு, நமக்கு பில் எவ்வளவு எல்லாமே கட்டணும். எக்ஸ்போர்ட் பிடிஎஃப் கொடுத்தோம்னா அந்த பிடிஎஃப் வந்து அப்படியே பிரிண்ட் ஆகும். இதுல வந்து அப்பாயின்மெண்ட் மட்டும் தான் இதுல ஆட் பண்ணிருக்கேன். சோ கம்ப்ளீட் ஆனது, பெண்டிங் ஆனது, கேன்சல் ஆனது, இதுல அப்பாயின்மெண்ட் சார்ட் மட்டும் இதுல காட்டும். நெக்ஸ்ட்
இதுக்குள்ள இருக்க வீக் ரிப்போர்ட் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி வச்சிருக்கேன். ஸோ ஜெனரேட்னா அதே மாதிரி தான், சேம் தான். ஸோ இந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் காட்டும். நம்ம எக்ஸ்போர்ட் பிடிஎஃப் கொடுத்தோம்னா பிடிஎஃபா வெளியே வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து எக்ஸ்ட்ரா 2 சார்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், அப்பாயின்மெண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த வீக்ல அந்த டேட்ல இருந்து இந்த டேட்டுக்குள்ள எவ்வளோ பேஷண்ட் இருக்காங்கன்னு ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம பில் கால்குலேஷன் இப்போ இவ்வளோ இதுல இருந்து இவ்வளோ டோட்டல் வந்து நமக்கு ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சார்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மந்த்லி ரிப்போர்ட் அதே மாதிரி சேம். டவுட்னா இங்கே கேட்குறாங்க, தனியாக கேட்குறேன். சரி, தேங்க்யூ.